ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலிப்படைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூலிப்படைகள் எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, பொறாமை, வஞ்சகம், ஆணவம், பேராசை, புகழ், காட்டுமிராண்டித்தனம், சுயநலம், வேசித்தனம், காமம் இதன் அடிப்படையில் கூலிப்படைகள் என்ன செய்யுது உருவாகி இருக்குது. சமுதாய பங்கில் என்ன செய்கிறோம், கூலிப்படைகள் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சமுதாய பங்கில் ஒவ்வொரு ஆணு பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமுதாய பங்கு ஆற்றிட வேண்டும். எப்படி ஆற்றக்கூடாது அப்படின்னா, பொறாமை, வஞ்சகம், ஆணவம், பேராசை, புகழ், காட்டுமிராண்டித்தனம், சுயநலம், வேசித்தனம், காமம் இதன் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, ஆற்றக்கூடாது. தமிழ்நாட்டையே ஒழுக்கிட்டு வரக்கூடிய இந்த கூலிப்படைகள் என்ன செய்யுது அப்படின்னா, உயிரை எடுக்கக்கூடிய ஒரு வகையில் என்ன செஞ்சுட்டு இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்மளுடைய உயிரை எடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மலோகத்துக்கும் பூதலோகத்துக்கும் மட்டும்தான் என்ன செய்யுது, இந்த உரிமை என்ன செய்யுது வழங்கப்பட்டிருக்குது. வேற யாரும் மனிதர்களுக்கு யாருக்குமே இந்த சக்தி என்ன செய்யலை, வழங்கப்படவில்லை. சரி, ஒவ்வொரு குடும்பங்களும் இதனால் என்ன செய்யுது, குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு வருகிறது. அன்பு, பாசம், பரிவு, இரக்கம், தூய்மை, பக்தி, தாய்மை, கருணை, நேசம் இதன் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள், அதாவது தாய்மார்கள், அதாவது மனைவிமார்கள் இதெல்லாம் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து ரொம்ப அதாவது சூழ்நிலைகளை என்ன செய்யுது சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. இந்த மாதிரி செயல்களை யாருமே என்ன செய்யக்கூடாது. கூலிப்படையில் பணம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி நடவடிக்கையில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. யாருக்கு என்ன பிரச்சனை, பணங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, சம்பாதிச்சு நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி செயல்களை என்ன செய்யக்கூடாது. இது 7 ஜென்மத்தோடைய பாவ காரியமாக என்ன செய்யும் கருதப்படும். அதாவது என்ன செய்யுது, குலமே என்ன செய்யுது, நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது உண்டாகிறோம். அடுத்தவன் வாழ்க்கை அடுத்த குடும்பத்தில் தானே நாம் என்ன இந்த மாதிரி செய்கிறோம், நம்ம குடும்பத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த ஆத்மாக்களோ அல்லது பூதக்கணங்களோ இரண்டுமே சேர்ந்து விட்டால், அதாவது கூலிப்படைகளை அழித்து விடக்கூடிய சக்தி என்ன செய்யுது உண்டாயிரும். அந்த குலங்களையே அழித்து விடக்கூடிய சக்தி என்ன செய்கிறோம் உண்டாயிரும். இதனால் யாருமே என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தவறை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த சமுதாயத்தில். அந்த வேலைகளை என்ன செய்யணும், நீங்கள் பார்த்து சம்பாதிச்சு நீங்கள் அதில் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு மனநிறைவு, உங்கள் குலங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அதுக்கு ஒன்றுமே தவிர, சம்பாதித்து சாப்பிடும்போது மட்டும்தான் இந்த குலங்களை காப்பாற்ற முடியுமே தவிர, நம்ம அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்கியோ பறிச்சோ எடுத்து நாம் வாழும் பொழுது என்றைக்கும் என்ன ஆகுது, நம்மளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு குலங்கள்லாம் நாசமாகி நம்மளுடைய கேடுகளுக்கு நாம் உள்ளாகி பாவக்காரியமாக என்ன செய்தும் கருதப்படுகிறது. சரி விவஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் கூலிப்படையை வச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.